ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் ஹெர்பல். நம்ம இப்போது வீடியோவில் பார்க்க போகிறது முதுமையை தடுத்து இளமையை தக்க வைக்கும் நெல்லிக்காயை பயன்படுத்தி ஒரு சிம்பிள் ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் நம்ம தலைமுடிக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அது கூடவே இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அடங்கியிருக்கு. 50 வயசில் கூட இளமையாக இருக்கணும், என்றும் 16ஆகவே இருக்கணும் அப்படின்னு யாருக்கு தாங்க ஆசை இருக்காது. உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றதுக்கு இருக்குது இந்த நெல்லிக்காய். ஆயுளை வளர்க்கக்கூடிய கனி என்று அழைக்கப்படும் தனி சிறப்பு இந்த நெல்லிக்கனியில் மட்டும்தாங்க இருக்குது. நம்மளோட உடம்புல இருக்கிற செல்கள் முதுமை அடையும் போது உடலும் சேர்ந்தே முதுமை அடைஞ்சிருது. அந்த செல்களோட முதுமையை தள்ளி போடுற பணியை மிக சிறப்பாக இந்த நெல்லிக்கனி செய்துன்னே சொல்லலாங்க. இந்த இளமையோடு சேர்த்து உடல் ஆரோக்கியத்தையும் சரும அழகையும் அள்ளித்தரும் நெல்லிக்காயை பயன்படுத்தி ஒரு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனுஷ் ஹெர்பலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதில் புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கரோட்டின், பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய அளவுள்ள காட்டு நெல்லிக்காயை தாங்க பயன்படுத்தணும். புளிப்பாக இருக்கிற நெல்லிக்காயை பயன்படுத்தக்கூடாது. இப்போது எடுத்திருந்த நெல்லிக்காயோட விதை பகுதியை நீக்கிட்டு பொடி துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 அல்லது 4 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து புதினா இலைகள் அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 மூடி லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்ச பிறகு இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இந்த ஜூஸ் வேற ஒரு கிளாஸுக்கு மாற்றிட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க்ஸ்னே சொல்லலாம். மெயினாக இதை 1 மந்த் ரெகுலராக வெறும் நெல்லிக்காயாவோ இல்லை ஜூஸாவோ நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் ஆவதை நீங்களே விசிபிளாக பார்க்கலாங்க. உங்கள் தலைமுடியில் இருக்கிற க்ரே ஹேர், ஒயிட் ஹேர், இப்படி ஹேர் ரிலேட்டடான இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இது சரி பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வரலாங்க. அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமுதமும் நஞ்சு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அளவோடு சாப்பிட்டு அளவில்லா பயன்பெறுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.